கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 20 முதல் 22 ஆகிய வசனங்கள். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாய் கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்து மெய் என்று கர்த்தர் சொல்கிறார். உண்மைதான் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல. சில குடும்பத்திலே துரோகம்லாம் நடந்துட்டு இருக்கும், வெளியே தெரியாது. ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல அப்படின்னா என்ன பெரிய அர்த்தம் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே அந்த உறவு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். அதே போல் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் எதுவுமே ஒரு பாவம் அக்கிரமம் எதுவும் வரக்கூடாது. இந்த கடைசி காலத்திலே செல்ஃபோனில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. உலகத்துக்குள்ளே போயிட்டு வரோம், நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. எத்தனையோ குடும்பத்தில் வேறு வேறு தேசத்தில் இணைந்திருக்கிறீங்க. நம்ம தேவனுக்கு பிரியமானபடி உண்மையிலே நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டாலே நிறைய குடும்பத்தில் சொல்லிடுவாங்க, இல்லை பிரதர் நாங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோன்னு சொல்லி அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும் கர்த்தரை விட்டு தள்ளி போகிறதுக்கு 1000 காரியங்கள் வந்து கொண்டே இருக்கு. இந்த உலகத்தில் அவ்வளோ ஒரு கொடிய காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். பொல்லாத உலகம், உண்மையே இல்லை. நிறைய இடத்துல உண்மையே இல்லை. வாழ்க்கையிலையும் உண்மை இல்லை, வெளியில் போன இடத்துலையும் உண்மை இல்லை. ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ முதல்ல என்ன பாயிண்ட் அப்படின்னா துரோகம். ரெண்டாவது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்கன்னு அர்த்தம். மாறுபாடாக்கி தங்கள் தேவனாய் கர்த்தரை மறந்தது நிமித்தம். மூணாவது என்ன சொல்கிறோன்னா மறந்தது நிமித்தம். ரெண்டாவது மாறுபாடாக்கி கர்த்தரை விட்டு தள்ளி போகிறாங்க. மூணாவது மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த காரியத்தில் ஈடுபடுறாங்களோ, முதல்ல துரோகம் சொல்கிறாரு, ரெண்டாவது வந்து மாறுபாடு, மூணாவது மறந்தது நிமித்தம். கர்த்தரை மறந்த நிமித்தம். கர்த்தரை மறந்தால் இந்த உலகத்துக்குள்ளே போய் பாவத்தில் சிக்கி கொள்ளும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆயிரும். அப்படிலாம் இருக்கும்போது தங்கள் தேவனை கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். சில குடும்பத்திலே கண்ணீர் வாழ்க்கையாக இருக்கும், வெளியே தெரியாது. அழுதுகிட்டே இருப்பாங்க. நைட்டு போய் பார்த்தா தெரியும், வீட்டில் கண்ணீர் வடிப்பாங்க. ஐயோ என் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை சொல்லி அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில வீட்டில் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. நைட்டு பார்த்தா அவங்களுடைய படுக்கை, அதாவது தலைவாணியில் எல்லாம் கண்ணீராக இருக்கும். என் புருஷன் ஏமாத்திட்டான், என் பிள்ளைன்ட்டு பேச மாட்டுக்கா, அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் போய் பார்த்தா நிம்மதியாக இருக்காது. நைட்டு பார்த்தா வீட்டில் பார்த்தா கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் இருக்காது. சந்தேகப்படுவாங்க, அடிச்சிருவாங்க, வீட்டுக்குள்ளே கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க, தண்ணி அடிச்சிருப்பாங்க. சில குடும்பத்தில் விபச்சார பாவத்தில் இருப்பாங்க, அடிமையில் இருப்பாங்க, பாவ அடிமையில் இருப்பாங்க, விக்கிர அடிமையில் இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வேறு பாவத்தில் அடிமையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா,
தங்கள் தேவனை கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டே விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். எந்தெந்த வீட்டிலலாம் கர்த்தரை மறந்து அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் அழுது கொண்டே விண்ணப்பம் செய்யும் சத்தம் கேட்கப்படுமா. ஒரு குடும்பத்தில் கர்த்தரை விட்டு மறந்தால் என்னப்பா இருக்கும் அப்படின்னா, அழுது புலம்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் அழுது புலம்பிட்டு பார்ப்பாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்புறம் கர்த்தர்ட்ட வந்து அழுது புலம்பி மனம் திரும்பிட்டு இருப்பாங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்கிறார். சீர்கெட்ட அப்படின்னா கெட்டுப்போன பிள்ளைகளே திரும்புங்கள் என்கிறார். உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். கர்த்தரை விட்டு தள்ளி போய் எந்தெந்த காரியத்தில் பாவத்தில் இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் மன்னித்து குணமாக்குற தேவன். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது காரியம் இருந்தால் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கணும். இந்த இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு நமக்கு நன்றி செலுத்தினோம். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பா வெளியிலே வேறு மற்ற ஊர்களிலே ட்ராவலிங்கில் இருக்கவங்க எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட்டு ட்ராவலிங் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்காங்க, நைட் நேரத்தில் ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, எல்லாருக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்தெந்த பாவ அடிமையில் வாழ்ந்து இருக்கோம் அந்த குடும்பங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ வேண்டும். எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா தந்திரமான ஆவிகளெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்க. மாசம் இருக்காங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசம் இருக்காங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண் விழிக்கிறது கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கட்டும். அவங்களோட அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்தில் கடனில் கஷ்டப்படும் அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலன்களை திறந்து பண்டகங்களை திறந்து ஆசீர்வதிங்க. தேவன் அருளியப்ப மினிஸ்டரில் ஆசீர்வதித்தாங்க. இரவு மூலமாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. எத்தனையோ குடும்பத்தில் பொருத்தனை பண்ணி அப்பா கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து உறுதியாக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை குறைகள் குற்றங்களை மன்னித்து அவங்களுடைய வம்சத்தை ஆசீர்வதித்து ஜீவ புஸ்தகத்தில் அப்பா அவங்க பிள்ளைகளுடைய பேர் எழுதப்படணும்ப்பா. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்காக மட்டும் இருக்கணும். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தணும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனங்களை பண்ணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தரோட ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 93630641 நம்பர் உண்டா நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.